எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு அருமையான ரம்ஜான் ஸ்பெஷல் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது பேர் தரி கஞ்சி. இது ஆக்சுவலாக கேரளாவில் ரொம்ப பாப்புலரான ஒரு டிஷ். இது யூஸ்வலாக இந்த மாதிரி ரம்ஜான் டைமில் தான் நிறைய செய்வாங்க. தரினா ரவை, அதாவது வெள்ளை ரவை, அண்ட் கஞ்சி, அதுக்கு நம்ம பால் வச்சு நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த தரி கஞ்சி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல நம்ம ரவையை வறுத்துக்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு டீப் பேன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நெய் கட்டியாக இருக்குது, அதனால் நான் 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நெய் கரைஞ்ச உடனே இதில் நான் 1/2 கப் வெள்ளை ரவை சேர்க்க போகிறேன். இதில் கொஞ்சம் நைஸான ரவையாக எடுத்துக்கோங்க, அந்த பெருசாக இருக்கிறத எடுத்துக்க வேண்டாம், அப்போ தான் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வறுத்துக்கணும். ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ரவையோட அரோமாலாம் நல்லா வருது, நல்ல வாசனை வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை குறைச்சிட்டு நம்ம இப்போ ரவையை வேக வைக்க போகிறோம். ரவை 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஃப்ளேம் நீங்கள் லோலியே வச்சு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ரவை ஃபஸ்ட்டு வேகணும். பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இது டக்குன்னு ஆகிடும். ஸோ இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக சட்டுன்னு பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸில் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த டைமில் நான் பால் சேர்க்க போகிறேன். ஸோ இந்த ரெசிபிக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ அதுதான் சேர்க்க போகிறேன். இது காய்ச்சின பால். ஸோ பால் ஊற்றிட்டு ஜஸ்ட் நல்லா எல்லாத்தையும் மெதுவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தாலே உங்களுக்கு நல்லா அது மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் இப்போ விஸ்க் யூஸ் பண்ணி அதை குயிக்காக மிக்ஸ் பண்ண போகிறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் அதை கொதிக்கட்டும். பார்த்தீங்கன்னா இதில் கொதி வந்திருக்கு. இப்போ நான் இதில் 1/2 கப்பு சர்க்கரை சேர்க்குறேன். ஸ்வீட்னஸ், அதாவது சுகர் உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் இதில் 1 சிட்டிகை அளவு தான் உப்பு சேர்க்குறேன். ஸோ இது சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு ஆல்ரெடி. இதில் 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேண்டான்னா இதை நீங்கள் இல்லாமல் கூட செய்யலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம சில பொருட்கள்லாம் தாளித்து இதில் கொட்ட போகிறோம். ஸோ அதுதான் ஹைலைட் இந்த தரி கஞ்சிக்கு. ஸோ வாங்க இப்போ அந்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அடுத்தது நம்ம முந்திரியும் திராட்சையும் இந்த சின்ன வெங்காயம் ஸ்லைசஸ் வச்சுருக்கேன், அதுதான் ஹைலைட்டு. அதை நம்ம இதில் நல்லா வறுத்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேனுனா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் தாளிக்கிற கரண்டியே வச்சுக்கலாம். நெய் இதில் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட போகிறேன். இந்த நெய் கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் சின்ன வெங்காயத்தை போட போகிறேன். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுற, ரொம்ப தீஞ்சிட்டு போயிது. இந்த டிஷ்ஷுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மெலிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட அந்த டைமில் இல்லைன்னா பரவாயில்ல, பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ இது நான் சேர்க்க போகிறேன். என்னடா ஒரு மாதிரி ஸ்வீட்டில் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த டிஷ்ஷோட ஹைலைட்டே இதுதான். இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப மைல்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நானே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போது நினச்சேன், சின்ன வெங்காயம், முந்திரி பருப்பு, திராட்சை, ஸ்வீட்டு, இது எந்த காம்பினேஷனில் இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். சாப்பிட்ட பிறகு சான்ஸே இல்லைங்க.
வேறு லெவலில் இருக்குது. சின்ன வெங்காயத்தில் ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதனால் இதை சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கஞ்சியோட ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து திராட்சையும் சேர்த்துட்றேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது எல்லாமே நீங்கள் கீழே கொண்டு நான் எடுக்கல, விட்டுறேன். ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. திராட்சை நிறைய போடலான்னு எடுத்தேன், மலை மாதிரி பாதி கீழே கொட்டிடுச்சு. நம்மளோட முந்திரி திராட்சை வெங்காயம் ரெடி. இந்த ரோஸ்ட் பண்ண இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கஞ்சியில் சேர்த்துடலாம். வாவ், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு போகிறேன். நம்மளோட தறி கஞ்சி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ குயிக்காக இந்த ரெசிபி முடிஞ்சு போச்சுன்னு. இப்போ அடுத்தது டேஸ்டிங் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தறி கஞ்சியில் நிறைய முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு ஆஹா, டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வாயில் இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்குது. ஜஸ்ட் பிரமாதம் அவங்க, சிம்பிளி சூப்பர். இது நீங்கள் எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி இதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட எனக்கு தெரியல, அவ்வளோ நல்லாயிருக்கு. அந்த சின்ன வெங்காயம் போட்டது, அந்த மைல்டு ஃப்ளேவர்ஸ், முந்திரி திராட்சை, அந்த ஸ்வீட்னஸும் ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் இது ஒரு பர்ஃபெக்ட் நோம்பு கஞ்சி. நீங்கள் ஃபாஸ்டிங்கெல்லாம் பண்ணுறீங்கன்னா ஃபாஸ்ட் பிரேக் பண்ணும்போது இது ஒரு கிளாஸோ ஒரு பவுலோ குடிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது ஆக்சுவலாக ஃபெஸ்டிவலுக்குனே கூட இல்லை, நீங்கள் சும்மா கூட வீட்டில் வீக்கெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.